ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமோ நமः. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்வஜம்புபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அன்பார்ந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் அனுபவ ஜோதிடர் நடராஜாச்சாரி அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அதற்கு நல்லதொரு ஆதரவையும் ஊக்கத்தையும் எனக்கு அளித்து வருகின்ற உங்கள் அன்பு உள்ளங்கள் என் மனமார்ந்த நன்றி. இப்போது ஆன்மீக தாளம் என்ற ஒரு பகுதி இந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற வகையில் அந்த ஆன்மீக தாளம் எனது யூடியூப் சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா இந்த ஆன்மீக தாளங்கள் இதுவரை 10 பார்ட்டு 10 பகுதிகள் வந்திருக்கிறது. இது 11வது பகுதி. இப்போது இந்த ஆன்மீக தாளம்னு வந்தாலே எனக்கு நிறைய பேர் என்னுடைய என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மட்டும் ரொம்ப யோகிமா, நீ எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு எப்படி நீ சொல்லுவ, எது அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ குத்துது நான் சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா நம்ம மனிதர்கள் அவ்வளோதான், நமக்கு ஒன்றும் பெரிய எந்த பெரிய டாம்பிகமும் ஒன்றும் கிடையாது. யுவர் ஆஃப்டர் ஆல் மனிதன். அப்போ நம்ம எப்படி இருப்போம்? நல்லவனாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் முடியுமா? ஏன் முடியல? மனுஷனால முடியாதுங்க. நல்லவனாக இருக்கிறதுக்கு மனுஷனால முடியாது. ஒருத்தர் அப்படிதான் ஒரு பட்டிமன்றத்தில் கூட இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வாசகம் வந்தது. ஒருத்தர் ரொம்ப நாளாக அவரை பார்க்கல. அவர் அந்த பக்கம் இருக்கார், இவர் இந்த பக்கம் இருக்கார். அந்த பக்கத்தில் இருக்கிறவர் இவரை ரொம்ப நாளாக பார்க்கல, இப்போ பார்த்தோமே, ஐயா எப்படி இருக்கீங்கன்னு தானே நம்ம கேட்போம், இல்லை நல்லா இருக்கீங்களான்னு தானே நம்ம கேட்போம். ஆனால் அவர் என்ன கேட்டார் தெரியுமா? நீங்கள் நல்லவனாக இருக்கீங்களா சார் அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டார் அங்கே இருந்துக்கிட்டு. எப்படி சார் நீங்கள் நல்லவனாக இருக்கிறீர்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இவருக்கு உள்ள ஒரு மாதிரி சூடு ஏறிச்சு. அவர்கிட்ட என்ன சண்டை போடுறதா? ஏன்னா அவ்வளோ அந்த பக்கம் இருக்கார், இவர் இந்த பக்கம் இருக்கு. என்ன கேள்வி கேட்டான் பார்த்தியா நம்மளை பார்த்து அப்படின்னு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பரசல் ஆகுது. சரி இது நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் போயிட்டார். நான் இதை வச்சு என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறீங்களா, நல்லவனா அப்படின்னு கேட்டாலே கோபம் வருது. ஏன்? அதுதான் மனித தன்மைன்னு இப்போ சொல்லுது. ஆனால் மனுஷன் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவனுக்கு உள்ளே இருக்கிற வக்கரங்கள் இருக்கு. ஐயோ, அதை ராமலிங்க அடிகளார் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். பாருங்க, எத்தனை பாவங்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். அது என்னன்னு இப்போ நான் படிக்கிறேன். அதில் நீங்கள் எப்படின்றது நீங்கள் அப்புறமா முடிவு பண்ணிக்க. அதாவது அவர் சொல்கிறார்,
நல்லோர் மனதை நடுங்க வைப்பது, வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பது, தானம் கொடுக்கிறவரை தடுத்து நிறுத்துவது, கலந்த சிநேகிதரை கலங்கடிப்பது, மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது, குடிவரியை உயர்த்தி கொள்ளையடிப்பது, ஏழைகள் வயிறெறிய செய்வது, தர்மம் பாராது தண்டனை செய்வது, களவு செய்தோருக்கு உளவு சொல்வது, பொருளை இம்சித்து பொய் சொல்வது, ஆசை காட்டி மோசம் செய்வது, வேலைக்கு இட்டு கூலியை குறைப்பது, பசித்தோர் முகத்தை பாராதிருப்பது, இறப்போருக்கு பிச்சை இல்லை ஓ என்று சொல்வது, கோள் சொல்லி குடும்பத்தை கலைப்பது. இது நிறைய நடக்குது இப்போ. நற்றாற்றில் கைவிட்டு நழுவ விடுவது, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுப்பது, கற்பிழந்தவளை கலந்திருப்பது, காவல் கொண்டிருந்த கன்னியை அழிப்பது, கணவன் வழி நிற்போரை கற்பழிப்பது, குருவை வணங்க கூசி நிற்பது. அந்த ஆளை போய் கும்பிடு போடணுமா, அவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணணுமான்னு சொல்லுவோம்ல, அந்த வழி. குருவுக்கு காணிக்கை கொடுக்க மறுப்பது, கற்றவர் தம்மை கடுகடுத்து விடுவது, பெரியோர் பாட்டிலே பிழை சொல்வது, பறவையை கூண்டில் பதைக்க அடைப்பது, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைப்பது, அசைவ உணவு உண்டு உடல் வளர்ப்பது, கல்லையும் நெல்லையும் கலந்து விற்பது, அன்புடையோருக்கு துன்பம் செய்வது, குடிக்கின்ற நீரிலே குளம் தூர்த்துவது, வெயிலுக்கு ஒதுங்கும் அந்த விருட்சத்தை மரத்தை அழிப்பது, பொது மண்டபத்தை போய் இடிப்பது, ஆலய கதவை அடைத்து வைப்பது, தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது, தந்தை தாய் மொழி தள்ளி நடப்பது, அவன் சொல் பேச்சு கேட்கணும், அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் இன்னொரு எல்லாம் எனக்கு தெரியும்னு போடுறது. இது போல பாவ லிஸ்ட்டை நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ நான் படித்தேன் பார்த்தீங்களா, இந்த பாவங்களில் நீங்கள் எத்தனை பாவத்துக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். ஏன்னா நீ மனுஷன்னா இத்தனை பாவத்தை பண்ணுறான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்துடுச்சு. இதில் எத்தனை பாவங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை விட்டு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசாட்சிப்படி எடுக்கணும் இந்த லிஸ்ட்டை, சும்மா இல்லை. உங்கள் மனசாட்சி சொல்லணும், ஆமாம் இந்த லிஸ்ட்டில் இதை பண்ண நீ அதை பண்ண நீ. இப்போ கொடுத்த லிஸ்ட்டில் எப்படியும் ஒரு 10ஆவது நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு வச்சா எப்படி இருக்கும்? அந்த பாவத்துக்கு ஐயோ தெய்வம் சும்மா விடாதுங்க.
தன்வினை தன்னை சுடும். பயங்கரமான வார்த்தை இது, ஒரு வார்த்தை. பாவத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தெய்வம் சாட்சியாக இருக்கிறது. நமக்கு தெரியல, தெய்வம் நான் நேரில் என்னப்பா அப்படின்னா சொல்ல போகுதுன்ற தைரியத்தில் நம்ம பாவம் பண்ணுவோம். ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும். அங்கே தான் வச்சுட்டான் கடவுள் நமக்கு ஒரு பெரிய ஆப்பு. தெய்வம் நின்று கொள்ளும். ஆக நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ இந்த மாதிரி பாவத்தில் பண்ணுறவங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை அந்த மாதிரி பாவம் பண்ணுறவங்களை நீங்கள் நல்லவங்களா ஏற்றுப்பீங்களா? முடியாது. அப்போ நம்ம நல்லவங்க இல்லை தானேங்க. நம்மளும் அந்த ரூட்டில் தான் இருக்கோம். சேம் போட்டு தான், அதே சேம் போட்டில் தான் எல்லோரும் ட்ராவல் பண்ணுறோம். ஒரே போட்டு தான். பாவ கணக்கு, கர்மா எல்லாத்தையும் அதில் எடுத்து சேர்த்துடணும். அப்புறம் தசாபலன்கள்லாம் மாறும் பாருங்கள், வயசும் ஏறும் பாருங்கள். அப்போ கடவுள் 1 2 3 4 5 எத்தனை பாவம் உண்டு எல்லாத்தையும் லைன் கட்டி விட்டுருவார். இந்த பாவம் தீர்ந்து போச்சா, இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிக்கியா, ரைட், அடுத்தது. அந்த பாவமா, அதுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவி, அப்படி இது தீர்ந்துச்சா அதுக்கு அடுத்தது. இப்படி ஒரு 60 வயசுக்கு மேலே அவன் படம் பாடு சாகவும் முடியாது, வாழவும் முடியாது. அவஸ்தை. கடவுள் கூட இருந்துக்கிட்டே கூலி பறிக்கிறாருன்ற மாதிரி தெய்வம் நின்று கொள்கிறது. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு அந்த காலத்தில் அதுக்கு தான் சொன்னாங்களோ என்னவோ. வள்ளலார் சொல்கிறாரு, இவ்வளோ பாவம் இருக்குப்பா, இது மாதிரி ஏதாவது நான் செஞ்சுருக்கிறேனான்னு அவருக்குள்ளே டவுட் வருது. அவரே அந்த கேள்வி கேட்டுக்கிறார். இப்போ நான் கூட இப்போது இந்த லிஸ்ட்டு ஒரு வாட்டி செக் அவுட் பண்ண போகிறேன். இதில் ஏதாவது பாவத்தை நானும் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நானும் செக் பண்ணிப்பேன். அது இனிமேல் நடவாது பார்த்து கொள்ளணும். இல்லைன்னா எனக்கு பின்னால் ஆப்பு இருக்குது. தெய்வம் என்னையும் விடாது. இல்லை, நானும் மனுஷன் தானே உங்களை மாதிரி. ஆக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட்டுன்னு பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அது அனுபவிக்கும் போது தான் ஐயோ அம்மம்மா அப்பாப்பா, ஏன் இந்த பாவத்தை பண்ணாமல் நல்லதை அனுபவிச்சுட்டு போகலாமே, பண்ணாமல் இருந்தால் நமக்கு கெடுதலே வராமல் இருக்குமே, தெய்வமும் நம்ம கூட இருக்குமே. இதை உணர வேண்டும். ஏன்னா தினந்தோறும் நாம் விழித்து கொள்கிறோம் என்றால் இறைவன் அருள் இருப்பதால் தான் வீழ்ச்சிக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் வீழ்ச்சாங்க, எத்தனை பேர் தூங்கி எழுந்துட்டாங்க. நேற்று தூங்கினவங்க எல்லாருமே எழுந்துக்கினாங்களா? இருக்கா, கொஞ்சம் பேர் போயிட்டு. ஆனால் அவங்களுக்கு அருள் இல்லை. ஆனால் நமக்கு அருள் இருந்தது. தெய்வ அருள் இருந்ததால் தான் நாம் விழித்து கொண்டோம். அப்போது விழித்து தெய்வ அருளோடு நம்ம நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லதை பார்ப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லது செய்வோம். ஏன் இந்த மாதிரியான வக்கரங்களை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை என்ன வாழ்ந்து நம்ம சாதிப்ப போகிறோம்? ஒன்றும் கிடையாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதுவும் நம்மளது இல்லை. எத்தனை ரூமு, எத்தனை மாளிகை கட்டினாலும் நம்ம தூங்க போகிறது ஒரே ஒரு ரூமில் தான், ஒரே பெட்டு தான். பணமோ பதவியோ எதுவுமே கூட வராது. ஆனால் செய்த பாவ புண்ணியம் நம் கூட வரும். அதை மனசில் வச்சுக்கிறது தான் இந்த மனித குலத்துக்கு நல்லது. மனிதனாக வாழ வேண்டும்.
சின்ன பயலே செய்தி கேளடான்னு ஒரு பாடல் உண்டு, பட்டுக்கோட்டையார் எழுதினார். நான் சொல்ல போகும் வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா. இதை அந்த பாட்டினுடைய வரிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அது மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவன் வாழ்க்கையை உணர வேண்டும் என்ற வாசகம் உள்ள அந்த பாடல். மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. மனுஷனா வாழணும். இப்படியெல்லாம் பாவத்தை பண்ணி வாழறது ஒரு மனித வாழ்க்கையா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். இப்போ நானும் இதை படிச்சுட்டு நான் ரொம்ப யோகியன்னு நான் சொல்ல வரல. நானும் இதில் என்னென்ன பாவத்துக்கு ஆளாயிருக்கிறேன் என்ற ஒரு கால்குலேஷன் இனிமேல் நானும் எடுக்கத்தான் போகிறேன். ஆனால் அவங்கவுங்க செஞ்ச பாவம் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். அந்த சுய ஆய்வை மனசாட்சியோடு எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்யணும்னு தோணாது. அப்போது அவர் கேட்டார் பாரு, சார் நல்லவனா இருக்கிறீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல முடியும். புரிகிறதா? நன்றி, நமஸ்காரம்.